நீதிமொழிகள் அதிகாரம் 31. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது: என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லோருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயைத் திற. உன் வாயைத் திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல, நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 20 முதல் 28 வரை. யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டுச் செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதல் கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி
எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சைச் செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 இரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கு ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறையுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 14 முதல் 21 வரை. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறைப்பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைச்சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பணிமுட்டுக்களெல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 13 முதல் 20 வரை. வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். ராஜாவாகிய சாலமோன் 200 பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தான். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான். அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதபடியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கைச்சாய்மானங்களும் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாமானங்கள் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பணிமுட்டுக்களெல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 23 முதல் 25 வரை. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேர் கழுதைகளையும்
கொண்டு வருவார்கள். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 22 முதல் 24 வரை. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐசுவரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 26 முதல் 29 வரை. சாலமோன் இரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 இரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கரையத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தேரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. ஆளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 14 முதல் 17 வரை. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தப்படியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 25 முதல் 28 வரை. சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். நதி துவைக்கி பெலிஸ்தரின் தேசமட்டுக்கும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது.